It's now time, ladies and gentlemen. The period known as Brahma Muhurtam. Considered the most significant time of the day for spiritual sadhana, as there is an extra support. ஆன்மீக சாதனைக்கு ரொம்ப உகந்த காலமாக கருதப்படுற பிரம்ம முகூர்த்தம் இப்போ நெருங்கிட்டு இருக்குது. இயற்கையிலிருந்து கூடுதலான ஒரு உதவி இந்த சமயத்தில் கிடைக்குது. கண்ணு மூடுனா தூங்காம இருப்பீங்களா? கண்ணு மூடுனா தூங்காம இருப்பீங்களா? This period, this moment in time is considered as Brahma Muhurtam. இந்த நேரம் As you know, யோக மரபில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. in any traditional terms, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் பாரம்பரியமான முறையில் வளரல, ஆனால் எனக்கு இது நடந்துச்சு. why am I telling you everything? நான் எதுக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்? When I was very young, நான் ரொம்ப இளமையா இருந்த போது, இந்த மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும்போது, waking me up in the morning, காலையில் என்னை முழிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய வேலையா இருக்கும். well, we are supposed to leave for school around 8:30, 8:45 ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். ஆனால் waking me up will start என்னை எழுப்புறது 30. 6:30 மணிலேருந்து ஆரம்பிக்கும். Well, generally it was பொதுவா my elder sisters, it was their duty. என்னோட அக்கா எல்லாரும் என்னை எழுப்புவாங்க. Everything possible, roll me around. அவங்க எல்லாமே செய்வாங்க, என்னை உருட்டி போடுவாங்க, மேலே உட்கார வைப்பாங்க. ஆனால் நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன். By then they will go and complain to my mother. அப்புறம் போய் அம்மா இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் முகத்தில் பச்சை தண்ணி தெளிப்பாங்க. அப்பயும் தூங்கிட்டு இருப்பேன். And make me sit up. அப்புறம் மேலே உட்கார வைப்பாங்க. உட்காந்துட்டே தூங்க ஆரம்பிச்சிருவேன். Off the bed. பெட்லேருந்து இழுத்து Puts toothpaste. அம்மா ப்ரஷில் டூத் பேஸ்ட் வச்சு எனக்கு கொடுப்பாங்க. அது என் வாயில் வச்சு அப்படியே தூங்கி போயிடுவேன். Sometimes I even went into the bathroom. சில சமயம் பாத்ரூம்குள்ளே போய் அங்கேயே தூங்கி போயிடுவேன். But at the age of 12, ஆனால் 12 வயசில் I started practicing some simple நான் எளிய ஹட்ட யோகா பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன். 6 to 8 months maybe. 6லேருந்து 8 மாதத்தில் 9-10 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். Waking up every day at திடீர்னு காலையில் 10:20 and 3:20 3:40 நடுவில் முழிக்க ஆரம்பித்தேன். இது என்னன்னு தெரியல, ஆனால் அந்த நேரத்துக்கு மேலே என்னால் தூங்க முடியாது, எப்போதும் முழிச்சிருவேன். I realized as பிற்பாடு தான் this experience deepened, இந்த அனுபவம் எனக்குள்ள ஆழமாக that moment it's அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விசேஷமான tradition. தருணம் அப்படின்னு உணர்ந்தேன். பாரம்பரியத்தில் இது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. Today's நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் விழிச்சிருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டவசமானது. இதை நம்ம பயன்படுத்திக்குவோம். sit with your hands open, கைகளை திறந்து வச்சு உட்கார்ந்துருக்கலாம். slightly upturned, eyes closed. முகம் லேசாக மேல் முகமாக வச்சு Keep your focus கண் மூடி இருக்கணும். on உங்கள் கவனத்தை புருவ மத்தியில் வச்சிருக்கணும். say this mantra after me. இதை சத்குருவுக்கு பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. Go in and go on.
அதுக்கப்புறம் சேர்ந்து சொல்லுங்க. Shambho 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 Shambho